இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுவஞ்சேரியில் அமைஞ்சிருக்க ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம போடுற லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் கொடுவஞ்சேரி லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் ப்ளாட் தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் டேரக்ட் ஓனர்கிட்டயே எந்த விதமான ப்ரோக்கரேஜும் இல்லாமல் பார்த்துட்டு இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தாங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடுவஞ்சேரியிலேருந்து ஓஎம்ஆ போகிற வழியில், அதாவது நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியுமே அமைஞ்சிருக்கு. குடுவஞ்சேரியிலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்லேயே நீங்கள் நம்ம ப்ளாட்டை ரீச் பண்ண முடியும். இப்போது ப்ளாட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க டோட்டலாக 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 40 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெசிடென்டல் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. நியர்பை அமெனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வேலம்மாள் ஸ்கூல், எஸ்ஆர்எம் ஸ்கூல்னு எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குடுவஞ்சேரி லொக்கேஷனில் நிறைய காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஐடி கம்பெனி, சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்க்கு குடுவஞ்சேரி பஸ் ஸ்டாப் அண்ட் குடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் அண்ட் டைட்டில் கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால பேங்க் லோன் கூட ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளாட் பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.